மகாதேவ் பெட்டிங் செயலி மோசடி. தமன்னா, ரன்வீர் கபூர், சன்னி லியோன், சஞ்சய் தத் என பல திரைப்பிரபலங்களும் இந்த வழக்கில் சிக்கினார்கள். நாடு முழுவதும் பரவலாக பேசப்பட்ட இந்த சம்பவத்தின் தாக்கத்தை யாரும் மறந்திருக்க வாய்ப்பு இல்லை. திரைப்பிரபலங்களில் தொடங்கி தொழிலதிபர்கள் பலரையும் ஆசை காட்டி 5000 கோடிகளை சுருட்டிய ஒரு பலே மோசடி நிறுவனம்தான் இது. ஆன்லைனில் போக்கர், டிராகன் டைகர், விர்ச்சுவல் கிரிக்கெட் டீம் பார்ட்டி என பல கேம் செயலிகளுக்கு பிரதான நிறுவனமாக செயல்பட்டு வந்தது மகாதேவ் ஆப். மும்பையை தலைமையிடமாக கொண்ட இந்த நிறுவனம் நாடு முழுவதும் 30 இடங்களில் தனது கிளைகளை நிறுவி செயல்பட்டு வந்திருக்கிறது. ஆன்லைன் கேமிலிருந்து IPL சூதாட்டம் வரை ஆண்டுக்கு சுமார் 1 மில்லியன் நபர்கள் இந்த ஆப்பில் பெட் கட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் மகாதேவ் நிறுவனத்தின் உரிமையாளர் சௌரப் சந்திரசேகர் 200 கோடி செலவில் தடபுடலாக திருமணம் நடத்தியதால் அமலாக்கத்துறை அவரது அலுவலகத்தில் திடீர் ரெய்டு நடத்தினார்கள். அதில்தான் மகாதேவ் நிறுவனம் ஒரு மோசடி செயலி என்பது தெரிய வந்தது. இதனால் உரிமையாளர் சௌரப் சந்திரசேகரை அதிகாரிகள் கைது செய்து விசாரித்தனர். மேலும் இந்த செயலிக்கு விளம்பரங்களில் நடித்த நடிகை, நடிகர்கள் பலரும் சிக்கலில் சிக்கிக் கொண்டனர். நாடு முழுவதும் பல மில்லியன் நபர்கள் இந்த பெட்டிங் ஆப்பில் பணத்தை இழந்து தவித்து வந்தனர். அப்படி ஏமாற்றமடைந்த சிலர் பணத்தை திரும்பப் பெற ஒரு கடத்தல் நாடகத்தை சென்னையில் அரங்கேற்றியுள்ளனர். சென்னை மின்ட் தெருவில் கொரியர் கம்பெனி நடத்தி வருபவர் தேஷ் பிரிகேஷ் பாய். குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட இவருக்கு சம்பவத்தன்று ஒரு கால் வந்திருக்கிறது. அந்த அழைப்பில் பேசியவர்கள், உங்களது நண்பர் உமேஷ் சந்தர் என்பவர் உங்களிடம் 20 லட்சம் ரூபாயை கொடுக்க சொன்னதாக கூறி டி நகருக்கு வர சொல்லி இருக்கிறார்கள். இதனை உண்மை என நம்பிய பிரிகேஷும் பணத்தை வாங்க தனது கொரியர் நிறுவனத்தில் வேலை செய்யும் ராகுல் என்ற குஜராத் வாலிபரை அனுப்பி வைத்திருக்கிறார். அங்கு சென்ற ராகுலிடமிருந்து நீண்ட நேரமாக எந்த தகவலும் இல்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்துள்ளது. அப்போது மீண்டும் அந்த எண்ணிலிருந்து போன் வந்து ராகுலை கடத்திவிட்டதாகவும் 20 லட்சம் பணம் கொடுத்தால் விடுவிப்பதாகவும் கூறி மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதனால் உடனே பிரிகேஷ் யானைகவுனி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த கடத்தல் கும்பலின் ரூட்டிலேயே சென்று வியூகம் வகுத்துள்ளனர். போலீசாரின் கண்காணிப்பில் அந்த கும்பலுக்கு போன் செய்து 20 லட்சம் இல்லை என கூறியிருக்கிறார் பிரிகேஷ். உடனே 5 லட்சமாவது கொடுங்கள் என சொல்லி ரேட்டை குறைத்திருக்கிறது அந்த கும்பல். தற்போது மழை பெய்து வருவதால் ATM வேலை செய்யவில்லை என கூறியிருக்கிறார் பிரிகேஷ். ஆனால் அதை நம்பாத கும்பல் வீடியோ காலில் மழை பெய்வதை காண்பிக்க சொல்லியிருக்கிறது. இதற்காக போலீசார் காவல் நிலையத்திற்கு வெளியே மழை பொழிவது போல சித்தரித்து அந்த கும்பலை நம்ப வைத்துள்ளனர். மேலும் அந்த பகுதியில் வேலை செய்யாத சில ATMிலிருந்து வீடியோ கால் செய்து காட்டியிருக்கிறார்கள். இப்படி பிரிகேஷிடம் அந்த கும்பல் போன் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் போலீசார் செல்போன் சிக்னலை டிராக் செய்து அந்த கடத்தல் கும்பல் பூந்தமல்லி அருகே உள்ள நசரத்பேட்டையில் இருப்பதை கண்டுபிடித்தனர். உடனே நசரத்பேட்டைக்கு விரைந்த போலீசார் ராகுலை மீட்டு கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 4 பேரை அதிரடியாக கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் தெலங்கானாவைச் சேர்ந்த உதயசங்கர், ஜிம் பயிற்சியாளர் மகேஷ், சாய் காந்த் ரெட்டி, மத்தூரி மகேஷ் என தெரிய வந்திருக்கிறது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில்தான் நடந்த கடத்தலுக்கான காரணம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. இந்த நால்வரும் மகாதேவ் செயலியில் கிரிக்கெட் சூதாட்ட பந்தயத்தில் முகவராக இருந்த பிரிகேஷிடம் 20 லட்சம் பணத்தை கட்டி ஏமாந்தவர்கள்.
இதனால் ஏமாந்த பணத்தை பிரிகேஷிடமிருந்து திரும்ப வாங்குவதற்காகவே நால்வரும் சேர்ந்து இப்படி ஒரு கடத்தல் நாடகத்தையும் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் போலீசாரின் பக்கா பிளானால் அந்த கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இதே பாணியில் இந்த கும்பல் எத்தனை பேரிடம் பணத்தை வசூல் செய்திருக்கிறது என்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் 4 பேரையும் யானைகவுனி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.